வையகம் வாழ்க வளமுடன். ஜெய்பீம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் 144வது நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கிய ஆளுமைகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினத்திலே 2012 இலக்கிய வட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் சின்ன சின்ன சிதறல்கள் என்ற ஒரு கவிதை நூலை அறிமுகம் செய்த பிறகு கிட்டத்தட்ட 2026 ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகாக தோழர் அகிலா அம்மா அவர்களின் நூலை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமை கொள்கின்றேன். அதற்காக வாய்ப்பை வழங்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு மனமார்ந்த நன்றிகளும் அன்புகளும். இங்கிலாந்தின் நதிக்கரையில் என்ற ஒரு தலைப்பு. இது ஒரு பயண கட்டுரை. நான் என்னை பொறுத்தளவுக்கு போன வாரம் இந்த புத்தகம் எனக்கு கைக்கு வந்தது. தேர்தல் பணியில் கொஞ்சம் அப்படியே படித்தோம். இருந்தாலும் 23ஆம் தேதி தேர்தல் பணி முடிந்தது. 24, 25 இன்றைக்கி காலையில் மட்டும் அது படித்தேன். அது படிக்கும் பொழுது நான் இங்கே தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய நினைவுகள் அத்தனையும் இங்கிலாந்தில் தான் இருந்தது, பிரிட்டனில் தான் இருந்தது. நான் அவ்வளவு அழகாக 7 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கும் பொழுது அவருடைய உழைப்பை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இளைஞ பதிப்பகத்தின் மூலம் வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் 358 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 7 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அப்படியே அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தலைப்புக்கு ஃபஸ்ட்டு வர்றேன். இங்கிலாந்தின் நதிக்கரையில். நம்ம ஆறுனா என்ன சொல்கிறோம்? மகுடீஸ்வரன் அவர்கள்கிட்டையும் போட போய் கேட்டிருக்காங்க, ஆறு என்றால் என்ன? பேரு. அதுபோல் ஒரு பூமியில் அறுத்து கொண்டு ஓடுவது தான் ஆறாக சொல்கின்றார். இந்த ஆறுக்கும் ஓடை என்னன்னா, ஓடை என்பது நாம் ஈஸியாக நடந்து போனால் அந்த பகுதியை நாம் ஓடை என்று சொல்லுகின்றோம். ஆனால் நதி என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஆறு மேற்கிலிருந்து கிழக்காக பாயும் பொழுது அது என்னவாக மாறுகிறது என்றால் நதியாக மாறுகிறது என்ற ஒரு நிகழ்வை சொல்லி, அதனால்தான் இந்த தலைப்பு அவர் மகன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீஸ் நதியை அடிப்படையாக கொண்டுதான் இதை எழுதியிருக்கின்றார். அப்போ இந்த நம்ம காலகட்டம் இப்பொழுதெல்லாம் என்னன்னா, திருச்செங்கோடு, அப்புறம் நாமக்கல், அப்புறம் எங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றதோ அந்த பள்ளிக்கூடம் பக்கமாக வீடுகள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பள்ளிக்கூட நாகரிகமாக மாறிவிட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆற்றங்கரை நாகரிகம் தான் இருந்தது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நிறைய நிலப்பரப்பு இருந்தனால என்ன பண்ணோம்னா, ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து ஊருக்குள்ளே வைத்து தேக்கி அதற்கேற்றால் போல நம்ம கட்டமைப்பை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கிலாந்து நாட்டில் அப்படி இல்லை. அவர்கள் நிலப்பரப்பு குறைவாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆற்றை அழகுபடுத்த வேண்டும், அந்த ஆற்றின் ஓரம்தான் பாதைகள் அமைக்க வேண்டும், ஒவ்வொரு செயல்பாடும் அந்த ஆற்றின் சுற்றி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல். அதனால் இதுதான் ஆற்றங்கரை நாகரிகம் என்று இங்கு இல்லை, ஆனால் அங்கே இருந்து கொண்டே இருக்கின்றது. அங்கே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளெல்லாம் பெரிய மலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊட்டி எடுத்துக்கங்க, 2240 மீட்டர், 7350 அடி. ஆனால் அங்கே ஸ்காட்பெல் என்ற ஒரு மலை இருக்கின்றது. அதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 978 மீட்டர் தான், 3250 அடிகள் தான் இங்கே இருக்கின்றது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அதுகளெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பகுதிகளை குன்றுகளை ஃபெல் என்று சொல்கின்றார்கள். நம்ம இந்த வைக்கிங் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வைக்கிங் பணி, அதாவது விளம்பரங்களை மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனால் அந்த வைக்கிங் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜெர்மன் நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு வருகின்றார்கள். கடல் மாலுமிகளாகவும் கடலில் வணிகம் செய்கிறார்களும் போர் வீரர்களாகவும் இங்கே வருகின்றார்கள்.
அவர்களைத்தான் என்ன சொல்கிறார் என்றால் வைக்கிங் என்று சொல்கின்றார். நம்ம ஏதோ சொல்லிட்டு, ஆனால் இந்த மாதிரி நிறைய அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு செயல்பாடும் அங்கே என்னென்னா, இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இங்கிலாந்து போகிறாங்க, அதுக்கடுத்து ஒரு சென்னையோ மதுரை பகுதியை சார்ந்தவர் இருந்தால் நம்மளுக்கு அது படிப்பதற்கு கொஞ்சம் ஒரு மாறி இருந்திருக்கும். மாறினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழல் வேற. ஆனால் கோயம்புத்தூர் பேஸில் இருக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் நம்மை சார்ந்ததாகவே இருக்கின்றது. அந்த கட்டுரையில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அதுபோல் ஒவ்வொரு செயல்பாடுகளை சொல்லும் பொழுது நாம் அவ்வளவு ஒரு படிக்க முடியவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அழகாக அந்த நாடு எப்படி இருந்தது, எப்படி வந்தது என்று ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொன்றாக சொல்லும் பொழுது நாம் நிறைய இந்த கற்றுக்கொள்கின்றோம். அதுபோல் என்ன அப்படின்னா, ஒரு கழிவறை பற்றி சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஆண்களுக்கு உண்டான கழிவறைகள் இருக்கின்றன. அதுபோல் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சும்மா இருக்க முடியாது. மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போகிறோம் அப்படின்னா பார்க்குறோன்னா குறிப்பிட்ட இடத்துல தான் அதை லைனாக இருந்து தான் கழிவறைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தில், எந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, இங்கிலாந்தில் 100 நாட்கள் பயணம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஆனால் இன்றைய அதுங்க அங்கேயும் கூட, ஆனால் அந்த இடத்துல அவங்க சந்தோஷப்படுறாங்க பார்த்தியா. ஆனால் பெண்கள் அவ்வாறு இருக்க முடியாது. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மரத்தடியிலும் கூட போய் தன்னுடைய கழிவை கழித்து விடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை என்பதை இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் கூட அந்த நாட்டிலும் கூட சில மாறிவிட்டது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார். அதுக்கடுத்துன்னா அங்கே இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு, அந்த பிரிட்டனை பொறுத்தளவுக்கு எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் இருக்கின்றது. பூரியசிக்ஸ் பார்ட்டர் அப்படிங்கிற ஒரு குழந்தை சார்ந்த எழுத்தாளர்கள், அதே மாதிரி லேக் டிஸ்டில்ட் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வில்லியம்ஸ் வேட்ஸ்வர்த்து, சாமுவேல் டெய்லர் போன்றவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அங்கே என்ன அப்படின்னா அந்த இடத்துல இவங்க போகிறாங்க. அங்கே என்ன அப்படின்னா அந்த பாட்டரோட அந்த ஒரு எப்படி அந்த சிறார்களுக்கெல்லாம் 3D எஃபெக்டோடு போட்டு அந்த குறும்படங்களெல்லாம் காட்டுவதற்காக இருக்கின்றது. ஆமாம், அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போகும் பொழுது என்ன சூழல் ஏற்படுகிறதுனா, திடீர்னு ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது என்ன நிலை ஏற்படுகிறதுனா, எது நம்ம நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க. அப்போ பேசும் பொழுது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்திய நாட்டை சார்ந்த பேர் மீரா அகமத் என்று சொல்லுகின்றார். அப்புறம் என்னென்னா அறுதியாக சொல்லுகின்றார், எப்பொழுதுமே இந்த உலகம் என்பது மிகச் சிறியது என்று சொல்கின்றார். அவ்வளோ ஒரு மகிழ்வு, அந்த வேலை நாட்டில் போய் ஒருத்தர் நம்ம நாட்டுக்காரர்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு மகிழ்வான உலகம் என்பது மிகவும் சிறிது என்று ஒரு பதிவிடுகின்றார். அதுபோல் ஒரு லேண்ட் லைட் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு ஒரு என்னென்னா ஒரு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்ன பண்ணணும்னா என்னென்னா இப்போ நடந்து போகணும், மாலை நேரம் அப்படியே நடந்து போகணும். இப்போ நடந்து போனோடனே ஒரு இருட்டானால் உங்களுக்கு என்ன வேணும், டார்ச் வேணும். இப்போ டார்ச் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போர்டில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறவங்கெல்லாம் சக்கர நாட்கால் இருக்கிறவங்க கூட அந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். சரி, ஏன் இந்த இடத்துல அவங்க பதிவிடுறாங்க அப்படின்னா, ஒரு பார்க்கிங் வண்டி நிறுத்திட்டு தான் அந்த பகுதிக்கு போகணும். இங்கே போகணும், லேக் லைன் லைட் ஃபெஸ்டிவலுக்கு போகணும். அப்படி வண்டி நிறுத்திட்டு போகிற இடத்துக்கு பேர் என்ன, இப்போ நிறுத்திட்டு எங்கே போகணும் அப்படின்னா மெரினா அப்படின்னு ஒரு பகுதிக்கு போகணும். அந்த மெரினா அப்படின்னாலே நம்ம அங்கே என்ன பார்வை என்ன சொல்ல அப்படின்னா, மெரினா என்பது கடற்கரை ஓரம் சிறிய படகுகள் இருக்கக்கூடிய இடத்தின் பேர் தான் மெரினா. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மெரினா பீச்சுன்னே வச்சுட்ட பேர். இங்கே பார் இந்த நிலை என்ன என்பதை சொல்கின்றார். இந்த இடத்துல என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், எவ்வாறு அதை சொல்லி இங்க இடத்துல இதை சொல்ல வேண்டும் என்று அந்த மெரினாவின் இந்த மாதிரிலாம் இருக்குது என்று சொல்லுகின்றார். அதுபோல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பங்களா அப்படிம்போம். இப்போ திருப்பூர் பகுதியிலலாம் பார்த்தா பங்களா மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அந்த ஒரு ஸ்டாப்பே இருக்குது, ஒரு பேருந்து நிறுத்தமே இருக்குது. பங்களா என்றால் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த இங்கிலாந்தில் இருக்கிறவங்க இங்கே வரும் பொழுது டிராவலர்ஸ் பங்களா அப்படின்னு கட்டினாங்க. ஆனால் பங்களா என்பது என்னவென்றால், முதியோர்கள் தன்னுடைய 70 வயசு 80 வயசில் மாடிப்படி ஏற முடியாது. ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் வாழ முடியும். அதற்கு பெயர் தான் பங்களா. நம்ம என்னன்னே தெரியாமல் பங்களான்னு சொல்லி, பங்களானா பிரம்மாண்டமான மாளிகை தான் பங்களா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, முதியோர்கள் நடந்து போவதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய இடத்தின் பெயர் தான் பங்களா.
என்று அதை பதிவிட்டிருக்கிறது உண்மையாகவே மகிழ்வாக இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. அதுபோல் என்னென்னா, அவர்கள் அந்த இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு இப்போ நம்ம நகரப்பகுதி இருக்குது, நகரப்பகுதியில் அது அரசாங்கத்துக்கு சேர்ந்ததாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் சேர்ந்தால் நம்ம போது என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டெண்டர் விட்டு அந்த வேறு எதை அரசி கொடுத்து அவ்வளோதான் முடிச்சு போடுவாங்க. ஆனால் அந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பழமை பெற்ற ஒரு ஒரு பழமை பெற்ற ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அந்த கட்டடத்தை அவர்கள் பாதுகாக்கின்றார்கள், பழமையை விரும்புகிறார்கள் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டை சொல்கின்றார். ஆனால் நம்ம நாடு அப்படி இல்லை. அந்த நாட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா அதை பாதுகாக்கிறாங்க. அதுபோல் பாதைகள் 10ஆம் நூற்றாண்டிலே போட்டாங்க. இன்றைக்கி நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 10ஆம் நூற்றாண்டில் போடப்பட்ட பாலங்கள் அன்று குதிரை பயணத்துக்காக இருந்தது. இன்று அந்த பாலத்தை செம்மண்ணிட்டு அப்படியே பாதுகாத்தே வர்றாங்க. அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் என்னென்னா, அந்த பாலத்துக்கு போகும் பொழுது ஒருவர் வந்த பிறகு தான் அடுத்தவங்க போகணும் அப்படின்னு அது போதும், அதை பாதுகாக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டில் அப்படியெல்லாம் எத்தனை பழமையான விஷயங்கள் எங்கே ஒவ்வொரு ஊரில் இருக்குது, ஆனால் அழித்து விடுகின்றோம். ஆனால் அந்த நாட்டை பொறுத்தளவில் அதை பாதுகாக்கின்றார் என்று சொல்கின்றார். அதுபோல் என்ன அப்படின்னா, இந்த நதிகளில் அழிஞ்ச ஒரு நதிகள் வாழ வேண்டும் என்றால் அதனோட உயிரினங்கள், அதை நாணமாக சொல்வது என்ன அப்படின்னா, அந்த உயிரினங்கள் இருக்கணும். இப்போ அட்லாண்டிக் ஜர்சன் அப்படிங்கிற ஒரு மீனை கொண்டு விடுறாங்க. எதற்காக விடுறாங்க அப்படின்னா, அந்த நதியை, அந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விடுறாங்க. அது கிட்டத்தட்ட 16 அடி நீளம் இருக்கக்கூடிய அந்த மீன், அந்த மீனை விட்டு அந்த ஆற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அந்த நாட்டு மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்புறம் ஆறுகள், இப்போ ஆறுகளில் நம்மளுக்கு தெரியும் என்ன சூழல் அப்படின்ட்டு, நம்ம ஆறுகள் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆறை பொறுத்தளவுக்கு அது நூற்றுக்கணக்கான எத்தனையோ ஆறுகள் இருந்தாலும் 14% மட்டும்தான் தூய்மையாகவும் குளிக்க முடியும். அந்த ஆற்றில் போய் குளிக்கணும்னா வெறும் எவ்வளோதான் இருக்கும், 14%. எத்தனை ஆறுகள் தான் 14% ஆறுகளை மட்டும்தான் நாம் அதில் குளிக்க முடியும், எல்லா செயல்பாடுகளும் செய்ய முடியும். ஆனால் நம்ம நாட்டை பாருங்கள் என்ன நிலைமைன்ட்டு. அதுபோது நினச்சி சொல்கிறாங்க அவங்க, ஓடி வந்து குளிச்சு முங்கி குளிச்சு ஆட ஓட நதி ஓட இல்லையே, இது ஊரு என்ன ஊரு, நம்ம ஊரு ரொம்ப மேலு என்று சொல்கிறார். ஆனால் நம்ம ஊரில் நாங்கள் படுற கஷ்டம் தெரியும். நாங்கள்லாம் ஆனமலை ஆற்றங்கரையோர தான் இருக்கோம். நாங்கள் செம்மனராக சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஆற்றின் நிலைமைகள் பார்த்தா ரொம்ப ஒரு சூழல் கேவலமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டை பொறுத்தளவுக்கு அவ்வளோ பக்குவமாக பார்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம பெருமையாக சொல்லுகின்றோம், இருந்தாலும் கூட சில குறைகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியதான் இருக்கின்றது. அப்புறம் என்ன அப்படின்னா, இவருக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு தோழி, அந்த அவங்க பேர் டெய்ஸி, அந்த தோழியோட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுதிக்கு போகிறாங்க. கன்னிகாஸ்திரிகள்லாம் அங்கே நிறைய இருக்காங்க. அப்போ அந்த கன்னிகாஸ்திரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எப்போவுமே அந்த தேம்ஸ் நதியை பற்றி சொல்லுவாங்க. தேம்ஸ் நதிக்கு போனோம், அங்கே போய் புகைப்படம் எடுத்தோம். இப்போ இங்கிலாந்துனால அந்த தேம்ஸ் நதி ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகின்றார். அந்த சிறு வயதாக இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, சிறு வயதாக ஒரு ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம். எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது பிரம்மாண்டமான ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே நம்ம பூரிப்பாயிருவோம், இவ்வளவு மகிழ்வாக கொண்டாடுவோம். அதுபோல தான் அன்றைக்கி ஒரு நாள் இவங்க அங்கே சென்றுறாங்க. அந்த மெயினாக தேம்ஸ் நதியை பொறுத்தளவுக்கு அங்கே டவர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது டபுள் டக்கர் வண்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். டபுள் டக்கர் வண்டினா கீழையும் மேலேயும் ஒரு பேருந்து, 2 கீழே மேலே இருக்கக்கூடிய ஒரு பேருந்து தான் டபுள் டக்கர் வண்டி. பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, டப்புன்னு அந்த டபுள் டக்கர் வண்டிக்கு போகுது பார்க்குறாங்க. கீழே அப்படியே பார்க்கும்பொழுது தேம்ஸ் நதி அப்படியே ஓடிட்டு. அப்போ ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறதுனா, இந்த நிலை இப்போ நான் பார்க்குறேனே, இதற்கு காரணம், அடிப்படை காரணம் யாருன்னா, அப்படியே கண்ணீர் மல்கிறாங்க. அப்படியே இங்கே வந்தோம், நான் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறேன்னா அதற்கு அடிப்படை காரணம் மகன் நவீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்வாக அதை கொண்டாடுகிறோம். ஏன்னா எவ்வளோ மகிழ்ச்சி. மேலை நாட்டுக்கு நம்ம போகிறோம், மேலை நாட்டில் இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஐடி ஃபீல்ட்னால பெங்களூர் போகணும்,
அதுக்கடுத்து எங்கே போகணும்? சென்னை போகணும், புனே போகணும், டெல்லி போகணும், ஏதோ ஒரு நாடு போகணும். ஆனால் அவங்களுடைய ஆசை நிறைவேறும் போது அதில் இருக்கக்கூடிய மகிழ்வை சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது யாரென்றால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த மகன்கள் தான், மகள்கள் தான் நிறைவேற்றுவார்கள். நம்மளுடைய செயல்பாடுகளை வெற்றியடைய முடியாத செயல்பாடுகளையெல்லாம் வெற்றியடைய வைப்பது யாரென்றால் நம்மளுடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் தன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அளவிலா மகிழ்ச்சி தான். அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம் மேடம். அதுக்கடுத்து என்னென்னா, இங்கே வர்றாங்க, கோயம்புத்தூர் வர்றாங்க. இப்போ கோயம்புத்தூர் வந்த உடனே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அமெரிக்காவில் இருந்துட்டு நயகராவோட இதெல்லாம் சொல்லிடுறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. ஆஹா, மேலை நாடு தானுங்க, நம்ம அந்த மாதிரி நம்ம நாட்டிலெல்லாம் எல்லாம் மேலை நாட்டில் சுத்தமாக இருக்குது, நம்ம நாட்டில் உள்ள ஒரு குப்பைங்க என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதை அந்த இடத்துல அவங்க பதில் சொல்லாமல் இந்த கட்டுரை நூலில் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கெல்லாம் என்ன அது ஈஸியாக சொல்லிடலாம், அவங்க நாட்டை பற்றி பெருமையாக பேசிட்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம நாடு தான் பெருமைக்குரிய நாடு, என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய நாட்டு பற்றி நாம் பார்க்கின்றோம். அதற்காக வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் பருவ நிலைகளை பற்றி சொல்கின்றார். யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு பருவநிலைகள் அப்படின்னா கோடை காலம் மார்ச் மே, மழைக்காலம் ஜூன்லேருந்து செப்டம்பர் மட்டும், மழைக்கால தொடர்ச்சி அப்படின்னா அக்டோபர்லேருந்து நவம்பர் மட்டும், குளிர்காலம் அப்படின்னா டிசம்பர் பிப்ரவரி என்பது 4 வகைகளாக பிரித்திருக்கின்றார். ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பருவ காலங்கள் சொல்லிக்கிறோம். ஆனால் அவங்க நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலமே வராது. வசந்த காலம் என்னென்னா மார்ச் டு மே, அதுக்கடுத்து சம்மர் அப்படின்னா ஜூன் டு ஆகஸ்ட்டு, அது இலையுதிர் காலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு நவம்பர், குளிர்காலம் அப்படின்னா டிசம்பர் பிப்ரவரி. ஆக என்ன அப்படின்னா அந்த நாட்டை பொறுத்தளவுக்கு மழை காலம் என்பது சொல்லப்படவே இல்லை. ஏன் சொல்லப்படவே இல்லைன்னா அங்கே வந்து ஒரு மிதமான சாரல் இருக்கும், மிதமான மழை பெய்யும், அப்புறம் ரொம்ப மழை அதிகமாக பெய்யும். ஆனால் அந்த மக்கள் அந்த சூழலுக்கு ஏற்றால் போல வாழ்ந்து பழகியிருக்கின்றார்கள். மழை என்பது அங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லுகின்றார். என்ன அப்படின்னா எவ்வளவு இவங்க இப்போ 2022 பிளாங்கின் புயல் அப்படின்னு இருக்குது. எங்கே இருக்குன்னா கார்னிவல் பகுதியில் பயங்கர ஒரு புயல். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், அங்கே மழை பெய்தால் எதாக இருந்தாலும் அந்த மக்கள் வந்து அந்த மெசேஜ் பார்த்துக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி மூலம் வரக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் பார்த்து கொள்கின்றாங்க. அந்த செய்திகளெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சூழல் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு போல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பாதுகாத்து கொள்கின்றார்கள். அந்த பாதுகாத்து கொண்டு என்னென்னா அவங்க பொருட்கள் வேணால் பந்தகமாகலாமே ஒழிய, ஆனால் மனிதர்களுக்கு எந்த உயிரிழப்பு இல்லை. இதுதான் அந்த மேலை நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு பாருங்கள், ஆற்றில் வெள்ளம் வருதுன்னா போய் குளிப்பானுங்க, புயல் அடிக்கும். ஆழியாரை பொறுத்தளவுக்கு ஏன்னு வருஷத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 பேருனாச்சும் இறந்து விடுகின்றார்கள். ஏன்னா ஒரு விழிப்புணர்வே இல்லை. ஆனால் அந்த நாட்டை பொறுத்தளவுக்கு அதை பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் மண் வகைகளை சொல்கின்றார். களிமண் வகை தான் அதிகமாக இருக்கின்றது. தன்னுடைய பயணத்தின் கூட சொல்கிறாங்க, மண்ணு கொண்டு வா தம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எங்கேருந்து கொண்டு வர, பீச்சில் இருந்தால் மண்ணு கொண்டு வர முடியும், இல்லைன்னா எங்கேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த புல்களை தோண்டி தான் கொண்டு வர முடியும். அதுதான் அந்த நாட்டோட நிலைமை. ஏன்னா அங்கே வந்து மண்ணே பார்க்க முடியாது. அதையெல்லாம் மண் வகைகள் சொல்லிட்டு நிறைய சதுநில மண், அப்போ மலைகள் மலைகள் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு மண் போன்றவர்களெல்லாம் அவங்க சொல்கின்றார்கள். அதுபோல் நம்மளுடைய பருவகால, அதாவது வந்து நம்மளுடைய டைமிங்னு சொல்கிறாங்க. இப்போ கோடை காலம் அப்படிங்கும்போது 4.5 மணி நேரம் வித்தியாசமும், அதே மாதிரி குளிர்காலம் அப்படிங்கும்போது ஒரு 5.5 மணி நேரம் வித்தியாசமும் சொல்லிக்கின்றார்கள். எப்பொழுதுமே அந்த நாடு என்ன சொல்கிறாங்க, அந்த சன் நெவர் செட் ஆன் த பிரிட்டிஷ் எம்பரர் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒன்று தன்னோட கர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் சொல்லுகின்றார். இங்கே மனிதர்கள் சமூகம் என்ற ஒரு அத்தியாயத்தில் அவங்க சொல்லும் பொழுது அந்த குடியாட்சி முடியாட்சி என்பது முதல்ல பார்லிமெண்ட் இது வந்தது 1236 தான் முதல்ல வந்தது. அதற்கு அடிப்படை காரணமாக இருந்து ஆலிவர் கிராம்வெல் அப்படிங்கிறது தான். அவர் தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி செஞ்சு அந்த நாட்டில் வந்து எதை கொண்டு வர்றார், குடியாட்சியை கொண்டு வருகின்றார். அதையும் இவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். இதுபோல் குழந்தை உலகம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த குழந்தைகள் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறோன்னா, குழந்தை அழுதா போய் பாரு, இது என்ன கீச்சுன்னு கத்துது,
நைட்டெல்லாம் சத்தம் போட்டிருக்குது, என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இங்கிலாந்து நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த இங்கிலாந்து நாட்டில் என்ன இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்கு போனாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னா தனியாக குழந்தைகள் விளையாடுவதற்காக ஒரு அறை இருக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். நாங்கள் வெளியே போகிறோம், அதான் வந்து இப்போ ஊருக்கு போகிறோம், போனாலும் கூட அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லிவிட்டு தான் போகின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த குழந்தைகளை மதிக்க வேண்டும் என்ற இந்த இவர்களுடைய பயணக்கட்டுரைகள் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். இதுபோல் ஒரு பொது தேர்தல் வந்து 2000 தேர்தல் காலகட்டமாக அதை நான் பதிவிடுறேன். 2024 அங்கே பொது தேர்தல் வருகிறது. அந்த ஹெர் மெஜஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டிலிருந்து ஹிஸ் மெஜஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டுன்னு மாறுது. அதாவது வந்து ராணி ஆட்சியிலிருந்து ராஜா ஆட்சிக்கு வர்றதாக சொல்லுகின்றார். அந்த காலகட்டத்தில் யார் பிரதமராக இருந்தார்னா ரிஷி சுனிக் அவங்க தான் அதான் பிரதமராக இருந்திருக்காங்க. அந்த ஒரு பதிவு அந்த இடத்துல நடந்த ஒரு பதிவை சொல்கின்றார். அந்த ஆப்போசிட் இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா த லேபர் அப்படின்னு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் என்ன பதிவிடுறாருன்னா, அந்த சுனக்கை பற்றி சொல்லும் பொழுது இவர் வந்து வெளியவே வரமாட்டார், இவர் வந்து பெரிய பணக்காரரு, இவர் படிப்பு மட்டும்தான் பார்க்குறாரு, அவங்க என்ன பாருங்கள் எதிர்த்தாக்குதல் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள், இந்த ஸ்கை டிவி மட்டும்தான், டிவி கேபிள் கனெக்ஷன் கூட இல்லை, அப்படிப்பட்ட எதிர்வினைகள் எல்லாம் தொடுக்கின்றார்கள். ஆனால் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் ஒருத்தர் பிரதமர் அந்த தேர்தல் முடிஞ்சு என்ன ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதமர் ஆகிறார். அந்த பிரதமர் ஆகும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்மர் ஆயிடுறாரு. அந்த இடத்துல அவரை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க. என்ன லாட் அலி அப்படிங்கிறவர் 16,000 பவுண்டு துணிகள் கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். 16 பவுண்டு துணிகள் கொடுத்து விட்டாங்க, தப்பாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பிரதமர் என்ன சொல்கிறான்னா, ஸ்டார்மர் அப்படிங்கிற பிரதமர் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் வாங்கினது உண்மை தான், நான் தப்பு செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சாதாரண ஒரு துணி வாங்கினதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய நம்ம தேர்தலில் பாருங்கள், எத்தனை வாங்கிட்டு ஒன்றுமே இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை ஒரு அட்டூழியம் நடைபெறுகிறது. ஆனால் அந்த நாடு இன்றும் அது மேலை நாடாக இருக்கிறது என்றால் அதன் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்கின்றார். அதுபோல் நிறைய விக்டோரியா தெருவை பற்றி சொல்கின்றார். அதுபோல் ராஜீவ்காந்திக்கும் சர்ச்சிலுக்கும் எப்படி ட்ரெயினில் சர்ச்சிலோட அதாவது அவன் இறந்த பின்னாடி ட்ரெயினில் தான் கொண்டு போனாங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி இறந்த பின்னாடி ட்ரெயினில் தான் கொண்டு போனாங்க. அந்த ட்ரெயினில் கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட எத்தனை 675 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து டெல்லி கொண்டு போய் அப்புறம் அவரோட இறுதி சடங்கு நடைபெறுகின்றது. இதெல்லாம் என்னென்னா ஒரு ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை சொல்கிறார். அதாவது ராஜீவ்காந்தி ஒரு பாடியை கொண்டு போகும் பொழுது அந்த இன்ஜின் வந்து பழைய இன்ஜின், அதனால் வந்து ஒரு இன்ஜின் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 இன்ஜினில் கொண்டு போய் ஒரு இன்ஜின் பழுதாகி ஒரு மற்றொரு இன்ஜின் மாற்றின ஒரு ரகசியத்தை படித்து அதையும் கூட பதிவிட்டுக்கிட்டார். என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் இறுதியாக சொல்வது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் வந்து மேலை நாட்டுக்காரன் இருந்தாலும் என்னோட பேட்டரியில் 25% சார்ஜ் இருந்தாலும் நான் கேட்டுக்கொண்டிருப்பது இளையராஜா பாடல் தான் என்று முடிக்கின்றார்கள். ஏனென்றால் இறுதியாக நம் நாட்டை நேசிக்கின்றார். நான் இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட 358 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் குறைந்தபட்சம் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நமது நாட்டின் பழமையை நேசிக்க வேண்டும். இந்த புத்தகம் எப்படி எனக்கு கொடுத்தார்கள் என்று தெரியாது, இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன். என்னுடைய தாய்மாமன் பையன் இருப்பது வந்து ஸ்காட்லாந்தில் தான். அவனுக்கும் எனக்கும் ஒரு 6 மாதம் வித்தியாசம்தான் இருக்கும். தொடர்ந்து அவன் வீடியோ கால்லாம் வருவான், நான் பேசுவேன். அதுபோல் அவனும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதுபோல் என்னுடைய சகோதரி இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓன் சிஸ்டர், என்னுடைய சொந்த தங்கச்சி நெதர்லாண்டில் இருக்காங்க. அவங்களும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுனால அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசாமல் இருந்தேன். இந்த புத்தகம் படித்த பின்னாடி நிச்சயமாக அவங்ககிட்ட பேசி குறைந்தபட்சம் அந்த ஊருக்கு நான் போகணும், போய் இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசை உருவாகிறது. அதுபோல் பயணக்கட்டின் குறிப்புகள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொண்டு இந்த வாய்ப்பு இருக்குது, அதனால் போவேன் என்று சொல்லி, உண்மையாகவே ஒரு நல்லதொரு புத்தகம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் பொழுது அதாவது எங்கே போவீங்கன்னா லண்டனுக்கு போவீங்க, ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ரசிப்பீர்கள். நிச்சயமாக வாங்கி வைத்திருக்க வேண்டிய புத்தகம் தான் இது. நம்ம எத்தனை பேர் எங்கே போவோம் நமக்கு தெரியாது. ஒரு கடல் கடந்து பயணம் போவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க போனது மட்டுமல்ல, அவங்க போய் நம்மளுக்கு என்னென்னமெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது என்று சொல்லி
ஒரு உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகத்தை அறிமுகப்படுத்தின விட இன்று இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த நான் பெருமை கொள்கின்றேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல நூலை இங்கே கொடுத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக வாங்கி நீங்கள்லாம் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. இந்த புத்தகத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி மட்டும் படிச்சுட்டு மறுபடியும் காலையில் 4 மணி மட்டும் எதாச்சும் படித்து நிறைய குறிப்புகள் எது சொல்லலாம் என்று எடுத்துக்கொண்டு, ஆனால் டைம் ஆகிடுச்சு, பூபால் சார் கூப்பிட்டார் வாங்கன்னு காட்டி கரெக்டாக 11 மணிக்கு வந்தேன். ஏன்னா அவ்வளவு இருக்கின்றது. ஏன்னா எது சொல்கிறது எது சொல்லக்கூடாது என்பது எனக்கே தெரியல, அந்தளவுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் உங்கள் நூலகத்தில், உங்கள் வீட்டு நூலகத்தில் இருக்க வேண்டிய புத்தகம் இது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.